ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா. அதுக்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் கல்லுப்பு, 2 பிஞ்ச் சோடா உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதெல்லாம் 1 கிலோ மாவுக்கான அளவு. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் அப்படியே இன்டூ பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மாவு சேர்த்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இது நார்மல் மைதாவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா வராது. கடையில் போய் பரோட்டா மைதா இல்லைன்னா மாங்காய் மைதான்னு கேளுங்க, உங்களுக்கு தருவாங்க. அதில் செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி லேயர் லேயராக சாஃப்டாக வரும். இந்த பதத்துக்கு மாவு வந்த உடனே 1 ஸ்பூன் மைதா மாவை மேலே அப்படியே தூவி நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கப்புன்னு மூடி போட்டு 3 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. மூணு மணி நேரம் கழித்து ஊறினதும் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி உருண்டை பிடிச்சி எண்ணெய் தடவி எடுத்து வைங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு 3-4 ஸ்பூன் ஆயிலில் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கு மேலே ஊற்றி கப்புன்னு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு. அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி இருக்கும். எங்கள் டேடி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வீட்லேயே பரோட்டா செஞ்சு தருவார். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அடித்து பரோட்டா போடுறதுக்கு தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா எடுத்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி தோசை பேன் மேலே போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கோல்டன் கலரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து கல்லில் தட்டி எடுத்து பிளேட்டில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக லேயர் பரோட்டா உங்களுக்கும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.